எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் ட்ரிங்க். நிறைய நாளாக ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஹெல்த்தியாக ட்ரிங்க்ஸ் இருந்தால் சொல்லி கொடுங்க மேடம் அப்படின்னு. இன்றைய பதிவில் நான் செய்ய போகின்ற இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாகவும் இருக்கும், ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே எப்போவுமே இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து சுவைக்காக எப்போவுமே சாப்பிட்றத காட்டிலும் அது ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருந்தால் இன்னும் நமக்கு ரொம்ப நல்லது. நான் கடந்த முறை உங்களுக்கு அவல் கூட ஒரு ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சு காமிச்சேன். அது செய்துட்டு நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு. இனி தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபன் வெரைட்டியும் ஹெல்த் ட்ரிங்க்கும் எங்களுக்கு செஞ்சு காமிங்க மேடம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து இரண்டாவது ஹெல்த் ட்ரிங்க் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த ஹெல்த் ட்ரிங்க் பேர் பாதாம் பனானா ஸ்மூதி. இது செய்வது ரொம்ப சுலபம், ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. சரி, இப்போது அதன் செய்முறையும் அதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னன்றதும் பார்த்துடலாம். ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் பனானா பாதாம் ஸ்மூதிக்கு தேவையான பொருள்கள் பார்க்கும்போது நமக்கு முதல்ல ஒரு 25 பருப்பு பாதாம் பருப்பு எடுத்துக்கணும். அது பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு 40 கிராம் வரும், 40-42 கிராமுக்குள்ளே வரும். 25 பருப்பு இருக்குது, இதில் நான் எண்ணிட்டேன். அடுத்தது நான் 3 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் 3 பேர் குடிக்க போகிறோம், சார் வந்து குடிக்க மாட்டார், அதனால் 3 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அடுத்தது 3 வாழைப்பழங்கள். உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது பூவன் பழம் எடுத்திருக்கேன். அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன், சும்மா ஒரு 5-6 துளிகள் இருந்தால் போதும். இப்போது இந்த பாதாம் பருப்புடைய தோலெல்லாம் நீக்கணும். இது வந்து ஊற வச்சு நம்ம எடுக்கணும். முதல் நாள் இரவே ஊற வச்சோன்னா வந்துடும். ஆனால் நான் இன்றைக்கி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாருமே இயல்பாக செய்யக்கூடியது, அதனால தான் இயற்கையாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி வந்து ஊற வச்சு நாளைக்கு கூட செஞ்சுருக்கலாம் உங்களுக்கு. இது இயற்கையாகவே இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு செய்யணுன்னா என்ன பண்ணுன்றதுக்காக தான் இப்படி செய்து காமிக்கிறேன். இந்த பருப்பை எடுத்து நான் சுடுதண்ணியில் இப்போ போடுறேன். கொஞ்ச நேரத்துலேயே அந்த தோல் எல்லாம் வந்துடும். பாருங்கள், அடுப்பில் சுடுதண்ணி வச்சு அதில் பாதாம் பருப்பு போட்டுட்டேன். அடுப்பை அணைச்சிட்டேன். நல்லா தண்ணி கொதிச்சு வந்தது, அடுப்பை அணைச்சிட்டேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், தோல் தானாக வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிடங்கள் தான் சுடுதண்ணியில் பருப்பை ஊற வச்சேன். நல்ல தோல் வந்துருச்சு, எந்த சிதைவும் இல்லாமல். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த வாழைப்பழ துண்டுகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியில் உங்களுக்கு பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம இதை அடிக்கும்போது நம்ம முகத்தில் தெரிக்கும். இதை வந்து நல்லா எவ்வளோ பால் முடியுமோ அவ்வளோ போட்டு மேக்ஸிமம் அடிக்கலாம். ஆனால் வந்து தெரிச்சிடும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ கொஞ்சம் பால் தான் போட்டு இது ஃபஸ்ட்டு அரைக்கிறேன். இதில் இந்த வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அழகாக ஃப்ராதியாக வரும். பார்த்திங்கன்னா ஒரு நுர தழும்பின மாதிரி வரும். அந்த மாதிரி நல்லா அரைக்கணும். அதில் அந்த பீசஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா அரைச்சிடணும். இது பாருங்கள், நம்ம உளுத்தம் மாவு அரைச்சோன்னா கிரைண்டரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வழவழப்பு கொடுக்கறது. வாழைப்பழமே அப்படித்தானே. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். அதில் இந்த பாதாம் பருப்பு நல்லா அரைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஒரு 2 துண்டு அப்படி வாயில் வந்ததுன்னா அதுவும் சுவையாக இருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து சரிசமம் பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் பால் போட்டு தான் அரைச்சிருக்கோம். மிக்ஸி ஜாரில் எல்லாம் வெளியில் வந்துருன்றதுக்காக கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த பால் இன்னும், ஏன்னா 3 டம்ளர் நம்ம இப்போ ஆக்கணும், அதனால் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதை அதில் ஊற்றிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பால் போட்டு அதில் ஒட்டி இருந்ததெல்லாம் அப்படியே கலந்து இதில் சேர்க்குறேன். இப்போது இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், நம்ம காய்ச்சின பால் போடணுமா காய்ச்சாத பால் போடணுமா அப்படின்னு. காய்ச்சி ஆற வைத்த பால் தான் நம்ம போடணும். இப்போது இந்த ஸ்மூதியை நம்ம பரிமாறுறது யாருக்கு எப்படி பிடிக்குதோ, இப்போ ரூம் டெம்பரேச்சரில் ஒரு சிலர் குடிப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க எங்களுக்கு சில்லுன்னு இருந்தால் தான் குடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சில் பண்ணியும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இதில் நான், என் கணவர், பல்லவி எல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் சாப்பிடுவோம். மேகா மட்டும் சில்லுன்னு கேட்பாங்க. இன்னொன்று, நீங்கள் இதில் சர்க்கரை சேர்க்கலையா அப்படின்னு கேட்பீங்க. சர்க்கரை சேர்க்காதீங்க, ஏன்னா இப்படியே கொடுத்தாதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இது உடல் ஆரோக்கியத்திற்காக கொடுக்கக்கூடிய ஸ்மூதி. அதனால் ஆல்மண்ட்லேயும் அந்த வாழைப்பழத்துலேயும் பால்லையும் இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்பே போதுமானது. செயற்கையாக எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படி கொடுத்து குழந்தைங்களுக்கு பழக்கிடுங்க. இதை நம்ம பிள்ளைங்க ஒரு தடவை குடித்தாங்கன்னா விட மாட்டாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோ ஆல்மண்ட் பனானா ஸ்மூதி 3 கிளாஸ் நான் அங்கே குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போது இதில் மேகாக்கு மட்டும் நான் சில் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன்.
இப்போ நம்ம பாதாம் பனானா ஸ்மூதி செய்கிறது பார்த்தோம். நீங்கள் நினைப்பீங்க, மேடம் பாதாமும் இதென்ன ரொம்ப சத்தானது, அதில் போடக்கூடிய வாழைப்பழமும் ரொம்ப சத்தானது, அப்புறம் பாலும் சேருது, இந்த 3 சேர்ந்தா எங்களுக்கு உடம்பு போட்டுடாதா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இப்போ இதுலேயே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் ஒல்லியாக இருக்கோம், எதை சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டேங்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்புறம் இன்னும் சிலர் கேட்கக்கூடியது, நாங்கள் இந்த வயசில் இருக்கோம், வயசானவங்க, நாங்கள்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு ஒத்து போகுமா இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க் அப்படின்றது கேட்குறீங்க. நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தர்றேங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா பதிவையும் எல்லாரும் பார்க்கறது இல்லை, திரும்ப திரும்ப சில கேள்விகள் எழுந்துட்டு இருக்கிறனால எனக்கும் கொஞ்சம் அது திரும்ப திரும்ப சொல்கிறோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு முக்கியமான செய்திகள்லாம் சொல்லியிருப்பேன். நான் வந்தேனா, செஞ்சு காமிச்சேனா, போனேன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. அது இப்போது இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் நியூட்ரிஷியஸ் இல்லை இவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னா, நான் ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். அது தெரிஞ்சுக்கோங்க, நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாமல் நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ், அதாவது நான் மியூசிக் படிக்கும் பொழுது எனக்கு 1 வருஷம் கோர்ஸ் இருந்தது, அது சர்டிஃபிகேட் இருக்குது. அப்புறம் கிளாதிங் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஃபேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் 1 வருஷம் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது. எங்களுக்கு பாடமாக இருந்தது. இது போன்ற பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் நான் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன். இன்னொன்று, நான் குக்கரி கோர்சஸ் கூட பண்ணியிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லா சமைக்க தெரிஞ்சிருந்தா கூட சில காம்பினேஷன் சாஸஸ் எல்லாம் பண்ணுறது இல்லை இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அந்த தெரியாத காரணத்தினால போய் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதனால் நீங்கள் எந்த துறையை கேட்டாலும் எனக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சிலர் கேட்குறீங்கல்ல, நாங்கள் குண்டாக இருக்கோம், இவ்வளோ கேலரிஸ் உள்ளது நாங்கள் சாப்பிட்டோன்னா என்ன ஆறது அப்படின்றது கேட்பீங்க. அது நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். என்னென்னா, இந்த குண்டாக இருக்கிறவங்க கேலரிஸ் உள்ள பொருள்களை காலையில், அதாவது இந்த ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் நீங்கள் இது குடிச்சிருங்க. என்னென்னா, காலையில் நம்ம சாப்பிட்டோம்னா பல வேலைகள் நம்ம தொடர்ந்து அந்த நாளில் செய்வோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, கேலரிஸ் பேர்ன் ஆகிடும். அப்போ நமக்கு அந்த உடம்பு போடாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும், போதுமான சத்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். இது ஒன்று. இது போன்ற கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் நமக்கு அப்படியே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு மணி நேரம் கழித்து என்ன பண்ணணும், நீங்கள் க்ரீன் டீ எடுத்துக்கலாம், இல்லை தொடர்ந்து சுடுதண்ணி குடிச்சுக்கிட்டு வரலாம். இந்த க்ரீன் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கேலரிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேர்ன் பண்ணிடும். இப்போ அடுத்தது, இந்த ஒல்லியாக இருக்கோம், நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஒல்லியாகவே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், இந்த ஸ்மூதியை, இது கேலரிஸ் அதிகம் உள்ளது, இது கொஞ்சம் எடையை கூட்டி தரக்கூடியது இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்னா அதை காலையில் சாப்பிடக்கூடாது. குண்டாக இருக்கிறவங்க சாப்பிட்ற மாதிரி காலையில் சாப்பிடாம இந்த சாயந்தர பொழுது அப்படியே வருது இல்லையா, ஒரு 6 மணிக்கு மேலே இந்த ஸ்மூதியை நீங்கள் குடிச்சிங்கன்னா அதற்கு பிறகு நம்ம அதிகமான வேலைகள் செய்ய போகிறது கிடையாது. எப்போவுமே இந்த அதிகமான வேலைகள் செய்யும் பொழுது கேலரிஸ் அதிகமான இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். இந்த வேலைகள் குறைய குறைய ஒல்லியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் சதை போடும். இதுதான் கான்செப்ட், இதை புரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த வயசானவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 11 மணி போல் காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் சின்ன சின்ன வேலை செய்வாங்க, தூங்கிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறதுன்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு கேலரிஸ் பேர்ன் ஆகிடும். இல்லை அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு 9 மணி போல் இல்லை 10 மணி போல் எடுத்துக்கலாம். இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க 6 மாதத்திலிருந்து இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதாவது கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், கலர் நல்லா கிடைக்கும், அப்புறம் உடம்புக்கும் நல்லது, எனர்ஜியும் கிடைக்கும். இதே நோய்வாய்ப்பட்டவர்கள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய்வாய்ப்பட்டவர்கள் சாப்பிடலாம், ஆனால் அளவை குறைத்து சாப்பிடணும். இது போல் நம்ம ஒவ்வொன்றும் பிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட ஒல்லியாக இருக்கிறவங்களும் குண்டாகலாம், குண்டாக இருக்கிறவங்களும் இழைக்கலாம். இது போல் நம்ம கையில் தாங்க இருக்கணும், அந்த ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள்,
வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.